வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களை பற்றின ஒரு முக்கியமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி, அதாவது அடுத்த சம்மன் வரும் வரைக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் பார்த்திங்கன்னா 100% எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இப்போ பொன்முடி வழக்கம் பார்த்திங்கன்னா நடைபெறும். அதில் எந்த ஒரு வித மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. அடுத்த சம்மன் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார் அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுது. இதில் பார்த்திங்கன்னா நாம் பார்த்திங்கன்னா இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான், நம் நாட்டில் பல ஊழல்வாதிகள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 பண்டில்கள் பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்கள் வீட்டிலேருந்து இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆவணங்களை பொன்முடி அவர்களுடைய ஒரிஜினல் கையெழுத்து தானா அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்திட்டு பொன்முடி அவர்களிடம் பார்த்திங்கன்னா 100 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து 100 கேள்விகளில் 13 மணி நேரங்கள் பார்த்திங்கன்னா உட்கார வைத்து பொன்முடி அவர்களை கேட்டிருந்தாங்க. பொன்முடி அவர்கள் பார்த்திங்கன்னா அதில் பாதிக்கு மேலே தவறாக தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா இவர் சொல்லியிருக்கிறதுல பார்த்திங்கன்னா தவறு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கரமே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 100 கேள்விகளில் பார்த்திங்கன்னா 50 கேள்விகளுக்கு மேலே பார்த்திங்கன்னா மனுஷ திக்கி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொய் இருக்குது, அதில் உண்மையே இல்லை அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 நாட்களாக பார்த்திங்கன்னா தூக்கமே இல்லாமல் தூக்க மாத்திரையை பயன்படுத்தி தான் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை ப்ரெஸ் ரிப்போர்ட் இடி ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் எதனா தவறாக கொடுத்தாங்கன்னா அது இன்னும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுலேயும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவர் எதனா மறைச்சி வச்ச ஆவணங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிச்சயமாக பார்த்திங்கன்னா சிறையில் அடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா ஆள் பயத்திலே பார்த்திங்கன்னா தூக்க மாத்திரை போட்டு தூங்குற அளவுக்கு இப்போ மனுஷனோட நிலைமை மாறி இருக்குது. அதுவும் 9 கோடி மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதை வச்சு அதாவது இந்த ஆவணங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கலெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது அமலாக்கத்துறை கிட்ட விசாரித்து பார்த்தா தெரிஞ்சிடும். எப்படி பார்த்தாலே ஒரு 49 கோடி பார்த்திங்கன்னா கிடைத்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் எவ்வளவு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கினாங்க, எவ்வளோ ஊழல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் பெருசாக போயிட்டுருக்கு. அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா பணம் பார்த்திங்கன்னா கிடைக்கப்பட்ட ஆவணங்களை வைத்து எந்தெந்த இடத்தில் பணம் இருக்கிறது என்று பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 13 மணி நேரங்கள் பார்த்திங்கன்னா அவரிடம் கேள்வி கேட்ட பின்பு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. அடுத்த சம்மன் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக அவர் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்மன் வரும்போது 12 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு 24 மணி நேரம் 24 மணி நேரத்தில் சிறையில் அடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.